அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் நான் உங்கள் செந்தில்குமார். தற்போது நீங்கள் காண்பது சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் பகுதியாகும். இந்த வள்ளுவர் கோட்டம் பகுதியில் மிகவும் அழகாக, இனிமையாக, நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இது காணும்போது மிகவும் அழகாக, நேர்த்தியாக இந்த வள்ளுவர் கோட்டம் பகுதியானது மிகவும் அழகாக தமிழக அரசால் அழகாக தற்போது நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றது. இதை நீங்கள் காணும்போது மிகவும் அழகாக இந்த மரம் செடி கொடிகளை காணும்போது இயற்கையில் சூழ்ந்த இந்த பகுதியை காணும்போது மிகவும் அழகாக நேர்த்தியாக இருக்கின்றது. இந்த நுழைவாயிலிருந்து மிகவும் அழகாக நேர்த்தியாக இந்த பணியானது மேற்கொள்ளப்பட்டு மிகவும் சிறப்பாக தமிழக அரசானது மிகவும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த இதில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த பதிவில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இதே போன்று தமிழகம் எங்கும் உள்ள அனைத்து பகுதியிலும் மிகவும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். இதற்கடுத்து நீங்கள் காண்பது இன்பம் பொருள் அறம் என்று அழகாக இந்த பதிவில் இந்த வள்ளுவர் கோட்டம் பகுதியில் உள்ள பூங்காவில் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கையில் மிகுந்த காட்சியை காணும்போது மிகவும் மனதை கொள்ளை கொள்கிறது. இதற்கடுத்து குரலங்காடி மற்றும் உணவகம், அன்னம் என்று தனித்தனியாக அமைக்கப்பட்டு நேர்த்தியாக தமிழக அரசால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இதை காண தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இங்கு வந்த வண்ணம் தினம் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து கண்டு இந்த வள்ளுவர் கோட்டத்தின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் காண்பது மிகவும் அழகான சீரமைப்புடன் மிகவும் அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதில் பொதுப்பணித்துறை மற்றும் நிர்வாக கட்டணம் என்று அழகாக நேர்த்தியாக அமைக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இந்த காட்சியை நீங்கள் காணலாம். தற்போது நீங்கள் காண்பது அறம் என்று அழகாக பதிவிடப்பட்டு இருக்கிறது. மிகவும் நேர்த்தியாக இதற்கடுத்ததை சுற்றி நீர்வீழ்ச்சி இயங்க ஏதுவாக வசதி செய்து வருகிறார்கள். இதை மாலை வேளையில் இயக்குவார்கள். இந்த நீர்வீழ்ச்சியை காணும்போது மிகவும் அழகாக நேர்த்தியாக இருக்கின்றது. இதற்கடுத்து சுற்றுலா பயணிகள் தற்போது நிழலில் தங்கள் பணிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த காட்சி மிகவும் அழகாக நேர்த்தியாக இருக்கிறது. பார்ப்போர் மனதை கொள்ளை கொள்கிறது. இந்த பதிவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவளிக்குமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய. உண்ணாமலை கரோகரா, உண்ணாமலை மலை கரோகரா.